வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு படங்கள். ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று கிடையாதுப்பா. சரி, இந்த ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இன்னொன்று ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் ஏரியா முடிச்சிடலாம். இதுதான் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இதில் கதை என்னன்னா, கதைலாம் கிடையாது. ஃபைட்டு டுஸ்ட்டு 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 ஃபைட்டு டுஸ்ட்டு டுஸ்ட்டு ஃபைட்டு, இவ்வளோ தான். இதை வச்சுக்கிட்டே தான் இந்த 1.5 மணி நேரம் அப்படியே எங்கேஜிங்காக கொண்டு போவானுங்க. ஃபைட்டு வெறித்தனமாக முடியும், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டாக போடுவானுங்க. ட்விஸ்ட் முடிஞ்சிச்சா இப்போ ஒரு ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் படம் முழுக்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த படத்தோட பேர் தே வில் கில் யூ. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, இல்லை கதை, திரைக்கதை, எமோஷன், சென்டிமெண்ட், அது இது ஓரம் கட்டி வைப்பா. ஃபைட்டு ட்விஸ்ட்டு ஃபைட்டு, அவ்வளோதான் சொன்னால. இதில் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வருவாங்க. வந்ததுமே தெரியும், சரி இங்கே சிக்கிவிட்ட, இங்கே இருக்கிறவங்கலாம் ஆப்வியஸாக பெரிய வேலையை பார்க்குறவங்க தான், நீ வந்து தனியாக சிக்கிவிட்டியமா அப்படின்னு நமக்கு தோணும். எதுக்காக உள்ள வந்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படி உசுறு படைச்சு வெளியே வராங்களா, அதுதான் இந்த படமே. சரி, இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் வந்து 1.5 மணி நேரம். அதாவது ஆக்ஷன் ஏரியாவிலேயே வந்து இந்த டெம்ப்ளேட் நமக்கு அழுத்து போச்சு தெரியுமா. அசாசினாக இருப்பான், அவங்ககிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் வச்சிக்க முடியாது, இல்லை மிகப்பெரிய கார்பரேட் கைக்குழியாக இருப்பான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ சண்டை போட்டு சம்பவம் செய்கிற இந்த டெம்ப்ளேட் போர் அடிச்சிருச்சு. இதில் ட்விஸ்ட்டுமே பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் இதில் அந்த படம் முழுக்க அந்த ட்விஸ்ட்டுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் எதுக்காக சண்டை போடணும், இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எதுக்கு. அதுலேயும் எனக்கு மெயினாக இந்த படத்தோட கனெக்ட் ஆனது ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய படங்களில் பார்த்தது தானே, பெருசாக இன்னொன்று புதுசாக இல்லைன்னு தான் தோணுச்சு. வெட்டி வீசுறது, காய்கறி வெட்டி வீசுகிற மாதிரி வெட்டி வீசுவாங்க. ஆனால் இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா, இவங்க அடிச்சுட்டு மாண்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை முடிக்கும் போது ஹீரோயின் கிட்ட போய் நீங்கள் சிக்கிவிட்டீங்களே, இனிமேல் யாராச்சும் உயிர் பழைப்பீங்களான்னு தோணும். அடுத்து ஒரு சீனில், ஏய் நீ தாம்மா இங்கே தனியாக வந்து சிக்கிவிட்ட, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, உனக்கு தான் மொத்தமாக ஆக போகுதுன்னு அப்படியே உல்டாவாயிடும். ஸோ இந்த அப்படியே மாற்றி ஃபைட்டு டுஸ்ட்டு ஃபைட்டுன்னு அந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு போர் அடிக்காமல் ஒரு ஆக்ஷன் படம் பார்த்து திருப்தி. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஏய் கொஞ்சமாச்சு பிரேக் கொடுங்கடா, பிரேக் கொடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பானுங்க. இப்போ அந்த ட்விஸ்ட்டுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போகிறோம் ரொம்ப ஃபீல் பண்ணாத, டக்குன்னு ஃபைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி ஃபைட்டுக்கு வந்துடுவானுங்க. ஸோ இப்படி 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாத மாதிரி இருக்கும். சரி, இது 18+ ஆட்கள் அதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்கலாமான்னா, ஃபைட் சீக்வன்ஸே இவங்க ரத்த கலரையாக தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூட நான் மேனேஜ் பண்ணி குடும்பத்தோடு பார்த்துருவேன்னா, ஒரு சீனு லைட்டாக எட்டி பார்க்குற சீன் தான் அது அப்பட்டமாக இருக்கும். அந்த ஏரியா மட்டும் வேணால் அது ஸ்கிப் பண்ணுறது கஷ்டம், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அந்த ஏரியா தான் இது ரொம்ப 18+ இருக்கக்கூடியது. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ் தான் படம் முழுக்க இருக்கும். ஏன்னா பேஸ்ட் வார்த்தைக்கே டைம் கிடையாது, வெட்டி வீசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஏரியா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா ஓகே, ஆனால் அந்த ஏரியா ஓப்பனாக இருக்கும், தெளிவாக சொல்லிவிட்டேன். மற்றபடி இந்த படம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சும்மா எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் ஃபைட்டுக்காகவே நான் படம் பார்ப்பேன்னா அது கூட சேர்ந்து போனஸாக உங்களுக்கு ட்விஸ்ட்டுமே இருக்கும். ஸோ தாராளமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ஆக்ஷன் படம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் வந்திருந்தா இன்னும் வெயிட்டாக இருந்திருக்கும். சரி, 2வது படத்துக்கு போகலாமா. மார்ட்டி சுப்ரீம் சொல்லி, இது வந்து ஆஸ்காருக்கு இவர் தான்ப்பா பெஸ்ட் ஆக்டராக வாங்க போகிறாங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டுது. சரி, அப்போவே பார்க்கணும் வச்சுருந்தேன். அப்படியே ஓரமாக லிஸ்ட்டில் கடந்ததா திடீர்னு தமிழ் டப்பிங் வந்துருச்சு. சரி பார்த்து விட்டுலான்ற மாதிரி பார்த்தது. இதில் அதாவது வழக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் இல்லை நானுமே என்ன எதிர்பார்ப்பேன்னா, அது மோட்டிவேட் பண்ணணும். சரி, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சு, அவர் ஜெயிக்கும் போது நம்மளே கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்ச ஒரு ஃபீல் நமக்கு வரணும்னு தோணுமா இல்லையா? அப்படி தானே எனக்கும் தோணணும். அப்படி தான் நினச்சி இதில் பார்த்தா இந்த கேரக்டரை பார்க்கும்போது இவன் ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்னடே, நீ தானே இவ்வளோ திமிரா நடந்துக்கிட்டு இருக்க. எனக்கு வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் ஒரு கேரக்டர் வந்து அவர் மேலே நம்ம அநியாயத்துக்கு பாவப்படுவோம். இவருக்கு போய் இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரே, கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கோவப்படுவோம். ஆனால் இதில் இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே திமிரா இருப்பான். அந்த கேமில், அதாவது இப்போ அந்த கேமில் நான் மட்டும்தான்டா ஜெயிப்பேன். டேபிள் டென்னிஸ் பேஸ் பண்ண கதை தான் இது. டேபிள் டென்னிஸில் ஹீரோ வந்து வெயிட்டான ஆள் தான், செம்ம ஸ்மார்ட்டான ஆள், எந்த கேமெல்லாம் நான் தான்டா கிங்கு அப்படின்னு இருக்கிற ஆள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எந்த அளவுக்குன்னா, இப்போ இந்த கேமில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கும், நான் தான்டா ஜெயிப்பேன், அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, ஆப்போனண்ட் ஜெயிச்சான்னா அவன் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சான், என்ன மீறி அவன் ஜெயிச்சு கிழிச்சிருவானா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி இறக்குறீங்களே, இப்படிங்கிற திமிரில் தான் இருப்பான். யாராக இருந்தாலும் ஏன்னா எவ்வளோ பெரிய பிளேயர் நான், என்னை மதிக்காமல் எனக்கு ஒரு நல்ல ரூம் போடாமல் என்னடா பண்ணுறீங்க, இப்படின்னு திமிராக தான் இருப்பான். இதில் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு இல்லை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம், டேய் உன் மேலே நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட இல்லைடா, ஒரு விஷயம் கூட இல்லைடா, எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்கிற, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணும். இப்போ சில படங்களில் அவன் கஷ்டப்பட்டு போராடி எப்படி ஜெயிக்கிறான், அந்த ஒரு ஜேர்னியில் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு தோணும். இதில் எப்படியாச்சும் நான் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. என்ன வேணாலும் பண்ணுவான் சரிவன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வழக்கமாக இந்த ரூட்டில் தான் போகும். ஹீரோ வந்து கஷ்டப்படுவார், ஹீரோ வந்து ஒரு மேட்சில் தோற்றுருவார், அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிறதுக்காக போராடி ஜெயிச்சு மீண்டு வருவார்.
இந்த டெம்ப்ளேட் தானே இருக்க போகுதுன்னு நினச்சா இது டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடங்காது. இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. என்னென்னலாமோ நடக்கும். திடீர்னு வேற ஏரியாக்கெல்லாம் போறீங்க. அதுக்கு நடுவில் ஹீரோவோட கேரக்டர் பார்த்தா இரிட்டேட் ஆகுது. அவனுடைய ஆட்டிடியூடும் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஓவரா வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு தோணுது. இது ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு ஆனால் இந்த கேரக்டரை ஹீரோ கேரக்டர் உண்மையாகவே அந்த ஆள் வாழ்ந்துட்டான். அந்த ஆள் உண்மையாகவே நீங்கள் இரிட்டேட் ஆவீங்க. அதே டைம் அந்த கேமில் அவன் ஜெயிக்கும் போதும் அந்த கேம் விளையாடும் போதும் அந்த ஒரு அப்சஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கேம் மேலே ஒரு வெறி, அது கண்குள்ளே தெரியும். அவன் அந்த அளவுக்கு அந்த கேமை, அதாவது அவன் சின்னதாக தோத்துட்டான்னா அவ்வளோதான், அந்த இடத்தையே உடச்சி நொறுக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ கோவப்படுவாங்கிறது நமக்கு தெரியும். அவன் சில இடங்களில் ஏமாற்றி ஜெயிக்கிறது, அவன் போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக் ஆக்கும். அது இல்லாமல் அவன் கேம் விளையாடும் போது ஆப்வியஸாக கனெக்ட் ஆவீங்க. அவனை கேரக்டராகவும் உங்களுக்கு பிடிக்காது, அவன் பண்ணுற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு துளி கூட பிடிக்காது. அதை மீறியும் அந்த கேரக்டர் எப்படிதான் இந்த மேட்ச்ல என்னதான் விளையாடுறான் அப்படின்னு பார்க்க வைக்கிறது எனக்கு இந்த படத்துல ஒர்க் ஆச்சு. நான் கூட ஓகே, இந்த மனுஷன் இந்த கேரக்டருக்காக அப்படியே உருத்திரியாம மாறி விட்டாரு, கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கான்ஃபிடன்ஸை கொடுத்து விட்டாருன்னு தான் நினைச்சேன். அந்த கேரக்டர் அவன் லவ்வர் கிட்ட பேசுறது, லவ்வர் கூட சொல்ல முடியாதுங்க, அங்க பேசுறது அண்ட் அவன் அந்த கேம் மேல இருக்கிற அப்சஷன் ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். அதாவது அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அவன் கேம் மேலே, அவனோட டேலண்ட் மேலே அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை, வேற என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் என் கேம் எனக்கு முக்கியம், அங்கே தான் நான் போவேன், அங்கே தான் நான் ஜெயிப்பேன், அதை நான் ஜெயிச்சே ஆகணும், வேற என்ன பிரச்சனை வேணாலும் கொடுங்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துல நான் ரீச் ஆவேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுதான் இந்த கேரக்டரு. ஸோ ஒரு மாதிரி வியர்டான கேரக்டரை வச்சு இந்த கதையே போகிற ரூட் என்னென்னலாமோ போகும், அவன் எப்படி போய் அந்த கேமை விளையாடுறான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன், இல்லைப்பா எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என்றாலே ஒரு மோட்டிவேட் பண்ணணும், நான் மோட்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கஷ்டம், செட் ஆகிறது கஷ்டம். ஆனால் இது ஸ்லோ பேசிங்காக தான் இருக்கும், அதெல்லாம் பொறுமையாக தான் போகும். அதை தாண்டி இப்படி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி ஒரு கதையை சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, தமிழில் கெட்ட வார்த்தைகள்லாம் ஹெவியாக இருக்கும், 18+ சீன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். இது ஆப்வியஸாக 18+ ஆட்கள் பார்க்க வேண்டிய கதை தான். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே நமக்கு பெருசாக ஒரு இது கிடையாது, ஒரு டேபிள் டென்னிஸா சரி ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குமா. அவன் விளையாடுற விதம், அந்த மேட்ச்சு, அவன் கேரக்டரு, இப்படி ஆகப்பட்ட விஷயங்கள்னால இந்த படத்தை ஒரு மாதிரி நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. இது இந்த மார்ட்டி சுப்ரீம் வந்து எல்லாருக்கும் நான் செட் ஆகிற படம் சொல்லவே மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் ட்ராமால எனக்கு வழக்கமான டெம்ப்ளேட்டே போதும்னா இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. இல்லை நான் வந்து அந்த கேரக்டருக்காக, அந்த கேரக்டர் வச்சு என்ன தூரம் தாண்டா போக போறீங்க, நான் ஒரு வித்தியாசமாக ஒரு வியர்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்குற ஆசைப்படுறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு தாராளமாக ஒர்க் ஆகும். சரி, இந்த 2 படங்களும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது இல்லாமல் வெப் சீரிஸும் அந்த இன்னொரு அந்த ஒண்டர்ஃபுல்ஸ்னு சொல்லி இந்த கொரியன் சீரிஸா அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இன்னும் சீரிஸும் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து கவர் பண்ணி விட்டுறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.